Verb. After verb, you have to put object. Object. Yeah, very good. After object, you can put a complementary clause. Okay, now according to this rule, you have to arrange. So first you have to find the verb. The verb and potaji. So here also you have verb. Yeah, you can put a verb, no problem. But the verb நீங்க arrange பண்ணக்கல, the verb ஓட பொருத்தமான என்னத்தை போடணும்னு சொன்னா சப்ஜெக்டை போடணும். இங்க சப்ஜெக்டாக நான் வந்து இதை போட்டா உங்களுக்கு சும்மா ரேண்டம் எடுத்து போட்டிருக்கிறேன். இது சரியா பிள்ளையாங்கிறத விளங்குறது தான் கிராமர். So what is grammar now? கிராமர்ங்கிறது நீங்க போட்ட ஆள் வந்து இந்த verb வந்து பொருத்தமான ஆளோட இருக்குதா சரி பிழை பார்க்கறதுக்கு ரூல்ஸை பாவிக்கணும். வாட் இஸ் தட் கிராமர் ரூல்ஸ்? ஒரு ஆள் வந்தால் he she வந்தால் கட்டாயம் என்ன வரணும்? verb-க்கு s வரணும். ஆகவே இந்த s group வந்து he she க்கு வரும். Yes, verb. He reads, she writes, it feeds, Rani cooks. அடுத்தது IVU தேக்கு s வராது. So you have to understand this. So I eat, we teach, you drink, they help. Now you can இந்த ஆக்ஷனுக்குரிய ஆப்ஜெக்ட் சேல் என்ன, இந்த சேலுக்குரிய என்ன, eat what, நீங்க என்ன போடலாது, என்னன்னா ஒன்றை தூக்கி போடுவேன். ஸோ போடல. ஸோ this is wrong. ஏன் இது ராங்னு சொல்றோம்? ஏன் இது ராங்? eat books வராது. பொருத்தமான அந்த பேர் சொல்ல நீங்க வந்து இதுல போடணும். eat what ice cream, read what books. Eat rice. Yeah, so you have the sentence now. Complete sentence. See, I eat ice cream daily. We teach English every day. You drink tea in the morning. Yaar sound வந்து mute பண்ணுங்கம்மா. He reads books in the morning. She writes notes at night. Rani cooks rice daily. So you have the sentence, the complete sentence now. Earlier you had words, but you don't know how to arrange those words in the sentences. So when you are writing a sentence, you have to understand the verb first. After that, the subject. So you put the subject, then the verb, then object. Finally, you have to put the complementary clause. The complementary clause, mainly you can put the time at the end of the sentence. வசனத்துல கடைசியில அந்த டைமை நீங்க கொண்டு போடலாம். So you have to remember this. இங்க வசனத்தை நான் அதே வசனத்தை அரேஞ்ச் பண்ணி காட்டிட்டேன். இப்ப பாருங்க, இரண்டாவது வசன அமைப்பு. நான் அதே விஷயத்தை நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. இப்ப நான் கோயிங் போட்டேன்டா, ஈட்டிங் போட்டேன்டா, டீச்சிங் போட்டுட்டேன், ட்ரிங்கிங் போட்டேன்டால் நான் சும்மா போடையில. நாங்க ஆம் ஆவை சேர்த்துக்கொள்ளும். I am going, I am eating, I am teaching, I am drinking, I am helping. அதே போல we are eating, we are going, we are teaching. மாறி going where? You can say I am going to office. Now, கட்டாயம் என்ன இருக்குன்னு சொன்னா now. அதே போல we are eating ice cream now. You are teaching English now. They are helping us now. Okay, same you can put he. He, she வந்தால் reading, writing சும்மா போடக்கூடாது. He reading சொல்லக்கூடாது. He is reading. You have to add is always. இந்த is நாங்க சொல்றது ஆவ ஆம நாங்க சொல்றது auxiliary verbs சொல்றது. Helping verb னு சொல்லுவாங்க. So you have to put the auxiliary verb or helping verb with the main verb. ஏன் நாங்க இந்த மெயின் verb இந்த auxiliary verb helping verb நாங்க பாவிக்கிறோம்னு சொன்னால் இது வந்து now இப்ப இந்த செயல் நடந்துகிட்டு இருக்கிறதால ஆக்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நாங்க பாவிக்கிறோம். நேரத்துல பார்த்த ஆக்ஷன் வந்து டெய்லி ஆக்ஷன்ஸ். அந்த டெய்லி ஆக்ஷன்ஸுக்கு கோ, ஈட், டீச், ட்ரிங்க், ஹெல்ப், ரீட்ஸ், ரைட்ஸ், ஃபீட்ஸ், குக்ஸ் வரும். டெய்லின்னு வர நவுண்டு வரும்போது இந்த வசனத்துல வேர்ப் வந்து மாறும். ஐஎன்ஜியா கோயிங், நவ் கோயிங், நவ் ஈட்டிங், நவ் டீச்சிங், நவ் ஹெல்பிங் வரும். ஆனா கோயிங் மட்டும் ஐ கோயிங் சொல்லக்கூடாது, ஆம சேர்த்துக்கணும். ஐ ஆம் கோயிங். வி டீச்சிங் சொல்லக்கூடாது, வி ஆர் டீச்சிங், யூ ஆர் டீச்சிங், தே ஆர் டீச்சிங். ஹீ ரீடிங் சொல்லக்கூடாது, ஹீ இஸ் ரீடிங். ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை தான் நாங்கள் சொல்றது, கிராமர் சொல்றது. ஸோ வென் யூ ரைட் எ சென்டென்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த ரூல்ஸ். ஸோ இந்த வேர்போட என்ன சேர்ந்து வரும்ங்கிறத ஞாபகம் கொள்ளணும். அடுத்தது எங்கங்கிற சொல்றது.
எப்ப என்னங்கிறத பின்னால சேர்த்துக்கணும். ஸோ தட்ஸ் இட், வெரி சிம்பிள். அதே போல இங்க பாருங்க, அடுத்த வசனம் நாங்க போடுறோம். I have, right? I have already gone to office. I have already gone to office. I have already eaten ice cream. I have already taught. இங்க இந்த verb நாங்க verbல அஞ்சாவது எடுத்து பாவிக்கிறோம். verbல அஞ்சாவது எடுத்து நாங்க பாடமாக்கி வச்சு கொள்ள வேண்டிய verbகளும் இருக்குது, ed சேர்க்கிற verbகளும் இருக்குது. don't ஸ்கிரீன்ல கீறாதீங்கம்மா. ஸ்கிரீன்ல கீறீங்க எல்லாருக்கும் சேர்த்து அந்த கீறுதல் வரும். சரி, you are damaging the screen, not my screen, to everybody's screen. பெர்மனண்டா மெஷின்ல ஒன்று நடக்க போறோம்ல, ஆனா நீங்க பாக்குறது தான் பாத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஐ ஹாவ் கோன் டு ஆஃபீஸ். நேரத்துல சொன்ன அந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கு என்ன வித்தியாசம்ங்கிறத நான் கடைசியாக சொல்லித்தரேன். அதே போல he has written, அதே போல ராணி has cooked, they have drunk. இந்த வசனத்துல டிஃப்ரெண்டா நாங்க விளங்கிக் கொள்றோம். என்னன்னு சொன்னா, இந்த வசனம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டுன்னு சொல்றது. ஸோ இட்ஸ் ஓவர், சப்ஜெக்ட் இஸ் ஓவர். ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே வசன அமைப்பு முறை வேற, நடந்துகிட்டு இருக்கல வசன அமைப்பு முறை வேற, டெய்லியாக செய்யக்கல அந்த வசன அமைப்பு முறை வேற. ஒரு விஷயம் நீண்ட காலமாக தொடர்ந்து நடந்தால் அங்க வசனம் சொல்லுங்க, ஐ ஹாவ் பீன் கோயிங் டு ஆஃபீஸ், ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் ஐஸ்கிரீம், we have been drinking tea. So for a long time. எவ்வளவு காலமாக? 5 days, 2 days. இந்த காலத்தை நீங்க சொல்லக்கல, கட்டாயம் have been சேர்த்து சொல்லணும். உதாரணத்துக்கு நான் 5 நாளாக தொடர்ந்து டீ குடிக்கணும் சொன்னா சொல்லிங்க வசனம், I have been drinking tea for 5 days. ஏன் நாங்க I am drinking tea சொல்லல, ஏன் I drink tea சொல்லலன்னு சொன்னால், பின்னால வார இந்த காலம் தான் தீர்மானிக்குது, காலத்துக்குரிய சொல் தீர்மானிக்குது. Right? So I'll put a sentence here now. So basically when you write a sentence you have to remember this. இப்ப நான் கதைச்ச விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். என்ன முதலாவது விஷயம், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டு சொல்றேன். I eat ice cream daily. So it's another one sentence. Another sentence, I am eating ice cream now. Okay. You have another sentence. I have eaten ice cream now. This is already. I have been eating ice cream நவுண்டு சொல்லாம இங்க நீண்ட காலமாக சொல்றதால for 5 days. So you have to remember daily இது வந்தால், daily இது வந்தால் வசனத்தை பாருங்க. டெய்லின்னு வந்தா நீங்க என்ன செய்யணும்? டெய்லின்னு வந்தா I eat ன்னு சொல்லணும். Okay, so this is important. மியூட் பண்ணுங்க யார் அது? அதே போல நவுண்டு வந்தீங்கன்னு சொன்னா இந்த வசனத்தை எப்படி சொல்லணும்? I am eating சொல்லணும். அதே போல இதே விஷயம் already இது வந்தீங்கன்னு சொன்னா நீங்க சொல்லணும் I have eaten ன்னு சொல்லணும். அதே போல for 5 days ன்னு சொல்லி நீண்ட நாளாக ஒரு செயலை செய்யும் போது I am eating ன்னு சொல்லாம I have been eating ன்னு சொல்லணும். So this is how you have to write sentences. நீங்க இங்கிலீஷ்ல வசனத்தை உருவாக்கல இங்க பாருங்க, I eat ice cream daily, இது ஒரு வகையான சென்டென்ஸ். I'm eating ice cream now, another type of sentence. I have eaten ice cream now, I have eaten ice cream already, you can say anyway. I have been eating ice cream for 5 days. For 5 days ங்கிறதால I have been eating னு சொல்றேன். Now ங்கிறதால I am eating னு சொல்றேன்.
ஸோ இங்க பாருங்க இந்த வேர்புகள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸை நாங்கள் யூஸ் பண்றோம். ஒன்று என்ன பாவிக்கிறோம், ஈட்டுங்கிற வேர்பை பாவிக்கிறோம். என்ன பாவிக்கிறோம், ஈட்டிங்கிற வேர்பை பாவிக்கிறோம். என்ன பாவிக்கிறோம், ஈட்டின் இந்த வேர்பை பாவிக்கிறோம். ஸோ we are using a different types of verb. ஓகே, அப்ப ஏன் நாங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்ப் பாவிக்கிறோம்னு சொன்னால் இங்கிலீஷ்ல இதை சொல்றது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டென்ஸ்னு சொல்றது. இப்ப இந்த வசனத்தை நாங்க சொல்லல, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சிம்பிள் டென்ஸ் சொல்லுவாங்க. சிம்பிள் டென்ஸ் சென்டென்ஸ். இரண்டாவது வகையான வசன அமைப்புக்கு சொல்லுவாங்க கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவாங்க. ஒரு செயல் கண்டினியூஸா நடந்தால் தட் இஸ் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ். அதே போல ஒரு செயல் கம்ப்ளீட்டா முடிஞ்சுன்னு சொன்னா தட்ஸ் பெர்ஃபெக்ட். ஸோ பெர்ஃபெக்டா முடிஞ்சுன்னு சொன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்றது. அதே விஷயம் நீண்ட நாளா கண்டினியூஸாக நடக்குன்னு சொன்னா, தொடர்ந்து நடக்குன்னு சொன்னா சொல்றது perfect continuous. So this is grammar actually, perfect continuous tense. Right. Basically, when you write a sentence, you have these type of 4 types of sentences you can write in simple sentence. Even the simple sentence, you can write a sentence as a simple sentence, simple tense sentence. You can write a sentence in continuous tense sentence. You can write a sentence in perfect tense sentence. You can write a sentence in perfect continuous tense sentence. So inge vandu vasana different sentences neenga uruvaakum bodu you can also change the verb in a different way. ipa naan I inda sonna indha vasanathila paathinga sonnal idhe vasanatha naan he nu sonnal indha verb na enna maathonum s cheethukolum. So that is the difference. You have to remember this. Okay, you have to remember this. He eats, then put ice cream. He's what? Ice cream. Then take. Again, the vasanatra idum simple tense. This is also simple tense. ஆனா இந்த ரெண்டு சிம்பிள் டென்ஸுக்குள்ள வித்தியாசம் என்ன? இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் he eats, the simple tense daily வருது. ஆனா I eat ice cream daily வருது. eat eats ஆக மாறுறது முதலாவது இரண்டாவது வடிவம், ஈட்டிங்ங்கிறது மூணாவது வடிவம். இந்த ஈட்டிங் am eating னு சொல்லலாம். இதே வசனத்தை நாங்க he யோட சேர்த்து சொல்லும்போது I amங்கிறத நாங்க என்ன சொல்ல போறோம்னா he is. We are going to write he is eating. Okay, he is eating ice cream. இந்த வசனத்துல கட்டாயம் now சேர்த்துக்கணும். now வந்து அதுதான் அந்த காலத்தை குறிக்குது. Still this is continuous tense. So there are different type of sentences. Even you can also we in the quoting it. Now you can write we are eating ice cream. The ice cream the podamalaki ice creams. This is also continuous tense. Okay, that's all. But when you write a sentence, you have to consider these: subject, verb, object, complementary clause. Now, basically, the complementary clause is daily, now, already, for a long time. 5 days. So these are the basic things you have to understand when you write a sentence. Idile edavadhu doubt irundha you can ask me. So that's it for today. நாங்கள் இந்த வசனங்களை பாசிட்டிவாக நெகட்டிவாக மாற்ற விஷயங்கள் இருக்குது. நான் இதோட இந்த சப்ஜெக்டை நான் முடிவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல you have 10 minutes more. I need your comments and feedback. Okay, so how do you feel? So have you learned something? Nice class sir. Okay, நான் படிப்பிச்ச விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு தெளிவு இல்லைன்னு சொன்னா you can ask me. பேசிக்காக நீங்க வசனம் அமைக்கும் போது எப்பயுமே வந்து வேர்பை முதலாவது யோசிக்கணும். அந்த வேர்பை வச்சுக்கொண்டு செய்யற ஆளை யோசிக்கணும். அடுத்தது பொருளை, இடத்தை, அடுத்தது காலத்தை. இதுதான் அந்த ஓர்டர். ஸோ இன் சமரி யூ ஹேவ் டு ரிமெம்பர். இந்த நாங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் சமரி. ஓர்டர் சொல்லுங்க அப்போ. சார் நீங்க ஐசிபிடி கேம்பஸ்லயே டீச் பண்றீங்க? ஐசிபிடி கேம்பஸ்ல நான் இப்ப படிப்பிச்சு கொண்டிருக்கேன் இங்கிலீஷோட வேற பாடங்கள்.
business management. ஓகே சார்.